ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நான் சிக்கன் சுக்கா ரெசிபி தான் ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி அது தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சிக்கன் வந்து மசாலா போட்டு வச்சுக்கலாம். அது 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் 2 சேர்த்துக்கிறேன். ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளினா 2, பெரிய சைஸ்னால் 1 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கையிலேயே பிசைஞ்சிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துட்டு அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வடைச்சட்டியில் தேவையான அளவு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நான் வெங்காயம் ஃப்ரை பண்ண ஆயிலே எடுத்துக்கிறேன். அதே எடுத்துகிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் போட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு அதோட அந்த மசாலா கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் இருந்து அதில் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி அதுவும் சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இடையில ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை சிக்கன் சுக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் சிக்கன் வந்து எப்போவுமே ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சமாக தண்ணி வந்திருந்தது. மறுபடியும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் குக் ஆகிறதுக்காக வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா சீக்கிரம் இதில் வந்து நிறையா தண்ணி சேர்க்காதனால அடி பிடிச்சிரும். அதனால கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சா அதுக்கப்புறம் நல்லா குக் ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான் சிக்கன் சுக்கா. இனி வேறு எதுவுமே நம்ம சேர்த்துக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு போட்ட மசாலா மட்டும்தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விட்டாட்டு கொஞ்சமாக லாஸ்ட்டாக நம்ம மல்லித்தழை சேர்த்துட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது தோசை கூட, சாப்பாடு எல்லா கூடயுமே ரொம்ப நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.